ஆட்டிசம் ஏடிஹெச்டி இருக்கிற சில குழந்தைகள் புது ஆட்களை பார்த்தா ஏன் பயப்படுறாங்க? வாங்க அத பத்தி தான் பார்க்க போறோம். உங்க குழந்தைக்கு 2 வயசுக்கு மேல ஆகியும் இன்னும் இப்படி பண்றாங்களா? ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? முதல்ல நாம புரிஞ்சிக்க வேண்டியது இது ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது. இது அவங்களோட சென்சரி பேஸ்ட் பதட்டம். அவங்களுக்கு பாதுகாப்பா உணர எல்லாமே பழக்கப்பட்டதா ஒரே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்ப புதுசா ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க மூளைக்கு அது ஒரு பெரிய சென்சரி ஓவர்லோடா தெரியுது. இந்த ஓவர்லோட் உடனே அவங்க மூளைய ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு கொண்டு போயிடுது. சரி, இந்த நேரத்துல நாம சொல்ற ஆறுதல் வார்த்தைகள் ஏன் வேலை செய்யறதில்ல? பயப்படாதே, ஹலோ சொல்லுன்னு சொல்றது அவங்க பதட்டத்தை இன்னும் அதிகமாக்குமே தவிர குறைக்காது. ஏன்னா நாம சொல்றது அவங்களோட அந்த உண்மையான சென்சரி பிரச்சனைக்கு தீர்வா இருக்காது. அவங்களுக்கு உண்மையிலேயே சப்போர்ட் பண்ண நாம என்ன செய்யலாம்? இதோ 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ். முதல் விஷயம், அவங்க பயப்படுறது ஒரு உண்மையான சென்சரி சவால்னு நாம மதிக்கணும். பேசாம மெதுவா அவங்கள கட்டி பிடிக்கிறது அவங்களோட நர்வஸ் சிஸ்டத்தை அமைதிப்படுத்தும். பேசுறதுக்கு அவங்கள கட்டாயப்படுத்தாதீங்க. அவங்களே ரெடியாகும் வரைக்கும் பக்கத்துல இருங்க போதும். ஒரு தொப்பி, ஹுட் இல்லனா சன்கிளாஸ் மாதிரி சின்ன விஷயங்கள் கூட சென்சரி இன்புட்டை குறைக்க உதவும். புதுசா வந்தவங்க கிட்ட கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்களே வருவாங்கன்னு சொல்லலாம். நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த குழந்தைங்களுக்கு யாரையும் வெறுக்க தெரியாது. அவங்க தேடுறது சமூக அங்கீகாரம் இல்ல, உணர்வு ரீதியான பாதுகாப்பு, அதாவது சென்சரி சேஃப்டி. அவங்க பாதுகாப்பா உணர்ந்தா போதும். அவங்களோட வேகத்துல நம்பிக்கையா பழக ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால அவங்க நடத்தைய மாத்த நினைக்காம அவங்க நர்வஸ் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா குழந்தைக்கும் இந்த உலகத்தை இன்னும் பாதுகாப்பான இடமா மாத்த நாம என்ன பண்ணலாம்?